ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது தேவனை ஆராதிக்கும்படியான அவருடைய கிருபையோடு அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த பாடலை இப்படியாக சொல்கிறது: அனுதினமும் கிருபையினால் அவரே எந்தன் முன்மாதிரியாய் ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார். அனுதினமும் அவருடைய கிருபையினால கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆனந்த ஜீவிய பாதையிலே அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துகிறார். அதனால் எல்லாரும் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். மறைவிடமா எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. அனுதினமும் கிருபையினால் அவரை எந்தன் முன்மாதிரியாய், அனுதினமும் கிருபையினால் அவரை எந்தன் முன்மாதிரியாய் ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார். ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். அழைத்த தெய்வம் ஆனவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம், வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம், வலதுகை பிடித்தென்னை. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. இதோ வேகம் நான் வனவீதியில், இனியும் நான் வருவேன் என்று அருளி சென்றார். இதோ வேகம் நான் வனவீதியில், இனியும் வருவேன் என்று அருளி சென்றார். இன்பநாதனை நானும் காணும் வண்ணம், இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன். இன்பநாதனை நானும் காணும் வண்ணம், இரவும் பகலும் எண்ணி. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில். சொல்லுமா, மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம், வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். வருகை
மட்டும் என்னை பிரியா வண்ணம் வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத செந்தன் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார். மாறாத அவர் எந்த அருகில் மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார். மாறாத செந்தன் அருகில் உண்டு. அனுதினமும் கிருபையினால் அவரை எந்தன் முன் மாதிரியாய், அனுதினமும் கிருபையினால் அவரை எந்தன் முன் மாதிரியாய். ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார். 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 மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத செந்தன் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார். மாறாத செந்தன். இதோ வேகம் நான் வனவீதியில் இனியும் வருவேன் என்று அருளிச் சென்றார். இதோ வேகம் நான் வனவீதியில் இனியும் வருவேன் என்று அருளிச் சென்றார். இன்பநாதனை நானும் காணும் வண்ணம் இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன். இன்பநாதனை நானும் காணும் வண்ணம் இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன். இன்பநாதனை நானும் காணும் வண்ணம் இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத செந்தன் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத அவர் எந்த அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத செந்தன் அருகில் உண்டு. அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகா வண்ணம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகா வண்ணம். வருகை மட்டும் என்னை பிரியா வண்ணம் வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். வருகை மட்டும் என்னை பிரியா வண்ணம் வலதுகை பிடித்தென்னை, வருகை மட்டும் என்னை பிரியா வண்ணம் வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். வருகை மட்டும் என்னை பிரியா வண்ணம் வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத செந்தன் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத அவர் எந்த அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத செந்தன் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை
மறந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மறைவிடமா எனக்கு இயேசு உண்டு. மறைச்சிடுவார் எந்தன் சிறகடியில். மறந்திடார் நினைத்திடுவார். மாறாத அவர் எந்தன் வீழ்ச்சதைவும் விஸ்வஸ்தனல்லோ. வழியில் வளர்ந்து நான் அலையானிடா. வீழ்ச்சதைவும் விஸ்வஸ்தனல்லோ. வழியில் வளர்ந்து நான் அலையானிடா. வருகையில் அவன் என்ன பிரிகையில்லா. வலதுகை பிடிச்சென்னை நடத்திடுனோ. வருகையில் அவன் என்ன பிரிகையில்லா. வருகையில் வலதுகை பிடிச்சிடுனோ. மறைவிடமா எனக்கு இயேசு உண்டு. மறைச்சிடும் அவன் என்ன சிறகடியில். மறந்திடாதி வீடென்னை கருதிடுவான். மாறாதே அவன் என்னை அருகிலுண்டு. மறைவிடமா எனக்கு இயேசு உண்டு. மறைச்சிடும் அவன் என்னை சிறகடியில். மறந்திடாதி வீடென்னை கருதிடுவான். மாறாதே அவன் என்னை அருகில் உண்டு. அனுதினமும் அனுகமிப்பான் அவன் நல்ல மாத்திருக்க ஆகும் எனக்கு. அனுதினமும் அனுகமிப்பான் அவன் நல்ல மாத்திருக்க ஆகும் எனக்கு. ஆனந்த ஜீவித வழியில் என்ன அனுகிரகமாய் என்ன நடத்திடுன்னு. ஆனந்த ஜீவித வழியில் என்ன அனுகிரகமாய் என்னை நடத்திடுன்னு. மறைவிடமா எனக்கு இயேசு உண்டு. மறைச்சிடும் அவன் என்ற சிறகடியில். மறந்திடாதி வீடென்னை கருதிடுவான். மாறாதே அவன் என்ற அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாத அவர் எந்த அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. இதா வேகம் நான் வானவிரிவில் இனியும் வருமே என்ன அருளி செய்தார். இதா வேகம் நான் வானவிரிவில் இனியும் வருமே என அருளி செய்தார். நல்ல நாதனை காணுவன்னாய் இரவும் பகலும் என்னை வாசிச்சிடுனோ. நல்ல நாதனை காணுவன்னாய் இரவும் பகலும் என்னை வாசிச்சிடுனோ. மறைவிடமா எனக்கு இயேசு உண்டு. மறைச்சிடும் அவன் என்ற சிறகடியில். மறந்திடாதி வீடென்ற கருதிடுவான். மாறாத அவன் என்ற அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு. மறைச்சிடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். அவர் எந்த அருகில் உண்டு. சொல்லுமா மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாத அவர் எந்த அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடார் தினம் என்னை நினைத்திடுவார். மாறாத அவர் எந்த அருகில் உண்டு. மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மாறாத அருகில் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? அவரே நமக்கு மறைவிடமாய் இருக்கும் பொழுது, அவரே நமக்கு உறைவிடமாய் இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வலது கை பிடித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய குடும்பமோ, நம்முடைய வேலையோ, நம்முடைய சொத்து சுகமோ நமக்கு மறைவிடமாய் அல்ல. கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கும் பொழுது எத்தீங்கும் நம்மை அணுகாமல் நம்மை காத்து கொள்ளுகிறார். நன்றி ஆண்டவரே, நீரே எங்களுக்கு மறைவிடமாய் இருந்து எல்லா பாதையிலும் எங்களை நடத்துங்கப்பா. உடைய வலது கை பிடித்து எங்களை நடத்துங்க. நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாய் ஆராதிக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தேவ சமூகத்திலே, காலமே தேவ சமூகத்திலே வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் தேவனை ஆராதிக்கிறதற்கு கொடுத்து வைத்தவர்கள் அல்லது பாக்கியவான்கள் என்று சொல்லுவாங்கள்ல. பாக்கியவான்கள் என்றால் கொடுத்து வைத்தவர்கள், ஸ்தோத்திரம், அது மகிழ்ச்சியானவர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். நான் உண்மையிலேயே பாக்கியவான்கள் தான். ஏனென்றால் தேவ சமூகத்திலே நாம் தேவனை துதிக்கிறது என்று சொல்கிறது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆனால் நமக்கு அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக வாசிச்சுட்டு வரோம். சங்கீதம் 118 சங்கீதம் 118 சங்கீதத்தை நம்ம தியானித்து வருகிறோம். அந்த சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 118. இந்த சங்கீதம் 118 இதில் 29 வசனங்கள் இருக்கிறது. 29 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதமானது வேதாமத்தின் நடு மைய பகுதியான அல்லது மைய அதிகாரமான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. சங்கீதம் 118 வேதாமத்தின் நடு மைய பகுதியான எபிரேய வசனத்தின்படி, எபிரேய எழுத்துக்களின்படி, எபிரேய மொழியின்படி இந்த சங்கீதம் வேதத்தின் நடு மைய பகுதியிலே வருகிற ஒரு சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய தோல் சுருளிகளில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இந்த சங்கீதத்திலே நாம் சில காரியங்களை தியானிக்கும் முன்பாக இதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு நலமாக இருக்கும். அந்த பின்னணி என்னவென்றால், ஸ்தோத்திரம், பெத்லகேம் என்கிற அந்த கிராமத்திலே ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அந்த செல்வந்தர் தான் ஈசாய் என்று நாம் பார்க்கிறோம். ஈசாய் நல்ல ஒரு செல்வந்தன். அவன் போவாசுடைய பேரன். போவாசுடைய பேரனாக இருந்து மிகுந்த செல்வாக்காய் வாழ்ந்தவன், பெரிய பணக்காரன், ஒரு ஜமீன் குடும்ப பரம்பரையை சார்ந்த ஒருவனாகவும், ஊரிலே மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தானத்திலேயும் எல்லாரும் பெரியவன் என்று அங்கீகாரம் பண்ணி அந்த சூழ்நிலையிலே வரவேற்கத்தக்க ஒரு மனுஷன், ஒரு புருஷன் ஈசாய் என்கிற மனுஷன். ஈசாய் வாழ்க்கையிலே ஒரு சோதனை நேரிட்டது. ஈசாய் வாழ்க்கையில் ஒரு பயங்கர சோதனை வந்தது. அந்த சோதனையினுடைய காரியம் என்ன என்று கேட்டால், அவன் ஏற்கனவே போவாஸ் ரூத்தை மனம் முடிச்சதுனால திடீரென்று ஈசாய்க்கு விரோதமாக அநேக சபை மூப்பர்கள் எழும்பி சில பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். என்ன பிரச்சனைனா, இவன் ஈசாய் என்ன பண்ணுறான், இவங்க மோவாப் ஸ்திரியை விவாகம் பண்ணியிருக்கிறான். அதனால் அவன் கலப்பு திருமணம், அதனால் அவனை நம்ம இந்த மாதிரி பொறுப்புகள் எல்லாம் அவனை இருக்க வைக்கக்கூடாது
என்று சொன்னி. இப்போ தமிழில் சொல்லப்போனால் ஆலோசனை சங்கம். ஆலோசனை சங்கத்தில் அவன் பெரிய தலைவர். அவன் யார்? ஈசாய். இன்னும் சொல்லப்போனால் சனகரிப்பு சங்கம். தமிழில் ஆலோசனை சங்கம், சனகரிப்பு சங்கம். எபிரேய இதன்படி மொழியின்படி அவன் சனகரிப்பு சங்கத்தில் தலைவனாக இருக்கிறான். ஈசா என்று சொல்லுகிற அவன் வந்து சனகரிப்பு சங்கத்திலே தலைவனாக வாழ்ந்து வருகிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் இவனுக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது, இவன் வந்து இப்படி பண்ணிட்டான், யூதர்களை கரப்படுத்திட்டான்னு சொல்லி திடீர்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஈசாயை வந்து பதவியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். எல்லா விஷயத்துல இருந்தும், எந்த தேசத்தில் என்னென்ன பொறுப்புலெல்லாம் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவனை ஒரு ஒன்றுமே இல்லாதவனாக மாற்றி விட்டார்கள். அவங்க ஒய்ஃப் அவளையும் பிரிச்சுட்டாங்க. அவளையும் பிரிச்சுட்டு, நீ வந்து யூத ஸ்திரியாக இருக்க, நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, அவன் சந்ததியில் நீ இணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவளையும் பிரிச்சுட்டாங்க. ஒய்ஃபையும் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு இவனை தன்னன் தனிமையாக விட்டுட்டாங்க. தன்னன் தனிமையாக விடப்பட்ட இந்த ஈசாய் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் திடீர்னு ஒரு தீர்மானம் செய்கிறார். என்ன தீர்மானம்? ஒரு வேலைக்காரி வந்து கானானிய பெண், அவன் வந்து ஒரு அடிமையாக அந்த வீட்டில் வேலை பார்த்து வந்தார். அதனால் நான் உன்னை விவாகம் பண்ணுறேன், விவாகம் பண்ணி நான் வந்து உனக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணுறேன், உன் அடிமைத்தனத்துலேருந்து நான் வெளியே கொண்டு வந்துடுறேன், விவாகம் பண்ணி நான் உடனே என்ன செய்வேன், உன்னை வந்து தள்ளி வச்சிருவேன், தள்ளி வைக்கும்போது உனக்கு வந்து அடிமைங்கிற இதுலேருந்து உனக்கு விளக்கு கிடச்சிரும்னு சொல்லி அவளை அப்படி சொல்லி ஒரு தந்திரமான அனுபவத்தில் அவள் வேலைக்காரியை விவாகம் பண்ணுவதற்காக ஈசாய் வந்து சில வேலைகளை செய்கிறார். அதுக்கு முன்பாக அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 8 பிள்ளைகள் மொத்தம்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியில் 8 பிள்ளைகள் வரும். அவருக்கு 7 பிள்ளைகள் ஈசாய்க்கு இருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ ஈசாய்க்கு 7 பிள்ளைகள் ஏற்கனவே இருக்கிறாங்க. இருக்கவே இப்போ வேலைக்காரியை மேரேஜ் பண்ணுவதற்காக பிளான் பண்ணுறாரு. அப்படியே பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணும்போது அவள் உடனே என்ன பண்ணிட்டா, எஜமாட்டிகிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுகிறாள். இந்த விஷயத்தை சொல்லி, இந்த மாதிரி எஜமான் வந்து என்னை விவாகம் பண்ணுறாரா என்றெல்லாம் சொன்னதும், அப்படியா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விவாக நாட்களில் அவர்கள் வந்து மணவாட்டியினுடைய முகத்தை மூடிதான் விவாகம் பண்ணுவார்கள். அதனால் யார் இருக்கானே அந்த இதில் தெரியாது. அதனால் முற்றிலும் மூடி இருப்பாங்க. அதே மாதிரி ஈசாயினுடைய அந்த திருமணம் செய்ய போகிற வேலைக்காரியை முகத்தை மூடி கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வருகிற அந்த நேரத்தில் இவள் ஈசாயினுடைய மனைவி வேலைக்காரனுடைய ஆடையை அணிந்து அந்த இடத்துல இவளே வந்து திரும்பவும் மணமகளாக வந்து அமருகிறார். அப்படி அமரும்போது தான் அங்கே அந்த ராத்திரியிலே யார் கூட இருக்கிறான்னு தெரியாமல் ஈசாய் வந்து அவரை என்ன செய்கிறார், அவர் தன் மனைவியோடையே திரும்பவும் அவர் வந்து இணைகிறார். அப்படி எல்லாம் செய்த பிறகு திடீரென்னு ஒரு 6 மாதங்கள் கழித்து அங்கே ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு, மூப்பர்கள்லாம் பார்த்துட்டு, உன்னை தான் புருஷனை விட்டு பிரித்து வச்சுட்டோமே, உனக்கு எப்படி வந்து இப்போ வந்து நீ வந்து ஒரு பெண்ணாக ஒரு பிள்ளைத்தாட்சியாக காணப்பட முடியும், நீ வந்து விபச்சாரம் பண்ணிட்ட, நீ வேசித்தனம் பண்ணிட்ட, ஊரை விட்டு உன்னை ஒதுக்கி வைக்க போகிறேன்னு சொல்லி அவளுக்கு விரோதமாக கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து எல்லாரும் கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த பிறகு உடனே ஊர் முக்கியஸ்தர்லாம் கூட்டி பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்து நடக்கும்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஈசாயை விட்டு அவன் மனைவியை பிரித்து வச்சுட்டோம், பிரித்து வச்ச பிறகு இப்போ கருத்தரிச்சிருக்கிறா, கர்ப்பவதியாக இருக்கிறா, இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லு பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்லி நடு மையத்தில் பஞ்சாயத்தில் உட்கார வச்சு அவளை எல்லாரும் ஆளுக்காளு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வேலைக்காரி எழும்பி வந்து சொல்கிறா விஷயத்த, இந்த மாதிரி விஷயம், இவர் என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அப்படி சொல்கிற அந்த நேரத்தில் நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டேன் விஷயத்த. அப்போ சொன்ன பிறகு என்னை வந்து அந்த இடத்துல அம்மா விலைக்கு என்னுடைய ஆடையை அவங்க போட்டுட்டு அவங்க அன்னைக்கு ராத்திரி அவங்க தான் அவர் கூட இருந்தாங்க, அதிலிருந்து உருவானதான் இந்த குழந்தைன்னு சொல்லி சொன்னதும் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பிரச்சனையாகி ஈசாய் வந்து
அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தாயின் கர்ப்பத்துல அந்த குழந்தை இருக்கும் போதே அந்த குழந்தைய சபிச்சு, அந்த குழந்தை இனிமே என்னுடைய குழந்தை இல்லை என்று சொல்லி, இது தப்பா பிறந்த குழந்தைன்னு சொல்லி, அந்த தாவீது பிறக்கிறதற்கு முன்னமே பலவிதமான வார்த்தைகளை சொல்லி பயங்கரமா அவரை அந்த குழந்தையை நிந்தித்து அந்த பஞ்சாயத்துல பேசினார். பேசிட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை தப்பா பிறக்க போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஒருத்தர் கூட அந்த தாவீது பிறக்கும் போது அவருடைய கிட்ட இல்லாம, அல்லது அந்த ஈசாய் மனைவிக்கு ஒரு கர்ப்பஸ்திரியை பார்க்கறதுக்கு ஒரு ஆளு கூட இல்லாம தன்னந்தனியே அந்த குழந்தை அங்க பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கிறது காரணம், இது தப்பான முறையில கருத்தரித்தது என்று சொல்லி எல்லாரும் அந்த ஊரே அந்த ஈசாய் மனைவியை ஒதுக்கி அந்த தாவீதை ஒதுக்கி தாவீதுடைய பிறப்பை அருவருத்து யாருமே கிட்ட போகாமல் ஆண்டவர் அந்த தாவீதுனுடைய காரியத்தை அவ்விதமாக இந்த பூமிக்கு வருவதற்கு ஏதுவாக இருந்தது. நீங்கள் சங்கீதம் 51:5 படிக்கும்போது அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். படித்து பாருங்கள். அந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது அந்த விஷயத்தை மனதிலே வைத்துதான் அந்த ஆசீர்வாதமான அந்த அவ்வளவு பயங்கரமான அந்த வார்த்தையை அவர் வெளியிடுகிறார். படிங்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எதை முன்னிட்டு அவர் அதை சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை வச்சுதான் அவர் சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுவது மாத்திரமல்ல. நீங்கள் ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 22:10 படிங்கள். அதுல என்ன சொல்றாரு பாருங்க. அவர் கர்ப்பத்தில் இருந்து, சங்கீதம் 22:10, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் என்று சொல்றார். பாத்தீங்களா? நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். அவ்வளவுதான். யாருமே இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவரை புறக்கணித்தார்கள். பிறந்த நாள் முதற் கொண்டு கூட எல்லாருக்கும் விளையாட்டு காட்டுவாங்க. 1000 பேர் தூக்கி முத்தமிடுவாங்க. ஆனா தாவீதை ஒருத்தர் கூட தூக்கிறதுக்கு வரல. தாவீதுனுடைய பிறப்பை எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்துக்கும் அவரும் முன்னடையாளம். இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்து ஒருத்தம் கூட பார்க்கல. பார்த்தீங்களா? அந்த மெய்ப்பர்களை தவிர யாரும் பார்க்கல. அதே மாதிரி தாவீதுக்கும் அந்த நிலைமை தான். யாருமே இல்லை. யாரும் இல்லாத தனிமையான இடத்துல தாவீது பிறந்து அந்த இடத்துல ஒருத்தராலும் இது எபிரேய தோல் சுருள்களிலே சொல்லப்பட்ட மெய்யான சரித்திரம். ஆகவே இந்த அருமையான சரித்திரத்தின்படி தாவீதை ஒருத்தர் கூட பார்க்கல. அவர் சொல்றாரு, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே உம்முடைய சார்பில் நான் விழுந்துட்டேன்னு சொல்றாரு. என்னைக்கு மனிதர்கள் புறக்கணித்தார்களோ அன்றைக்கே நம்ம ஆண்டவருடைய கையில விழுகிறோம் என்பதற்கு இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு ஒரு முன் உதாரணமாக, முன் அடையாளமாக இருக்கிறார். எல்லாம் கவனிக்கணும். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி தன்னோடு தாவீதை வைத்து கொண்டதாக தான் இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை படிக்கும்போது சங்கீதம் 27:10 படிங்க பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாரு பாருங்கள். அவரை தன்னந்தனிமையாக அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை படிங்க. என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டுட்டாங்க. அந்த தாய் கூட அவன் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அவங்களும் கைவிட்டுட்டாங்க. பிறந்து அவரை தாவீதை அப்படியே விட்டுட்டு அவங்களும் போயிட்டாங்க. தாவீதுக்கிட்ட அவங்க மனைவி, அவங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அப்பா இருந்தா எப்படி இருந்தான்னா, அவன் ஒரு அடிமையை போலதான் நான் இன்னமும் உன்னை வளர்ப்பேன்னு சொல்லி அந்த தாவீதை ஒரு அடிமையாகவே வளர்த்து ஆளாக்குவதற்கு ஏதுவாக தாவீதை ஒரு அடிமையாகவே வளர்க்க தன்னை ஒப்பு கொடுத்தான். தன் வீட்டில் முதன்மையாக 8 பிள்ளைகள் இருந்தாங்க, 7 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 7 பிள்ளைகள் தாண்டா என் பிள்ளைங்க, நீ என் பிள்ளை கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த பஞ்சாயத்துல எப்படி தீர்மானம் பண்ணாரோ அதே கடைசி நாட்கள் சாமுவேல் வீட்டில் அவரை கூப்பிடும் வரை அவர் அதை தான் கையாண்டிருக்கிறார். அதை தான் அவர் கை கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அதை அப்படியே செய்து விட்டு அவர் என்ன பண்ணினார், அந்த தாவீதை ஒதுக்கி வைத்து விட்டார். அதனால தாவீது அங்கே வேலை ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பையன்க 7 பேருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் அந்த வீட்டில் கொடுக்கப்பட்டது.
முதல் மரியாதை கொடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது அவங்களுக்குள்ள வேலை செய்கிற வேலைக்காரருக்கு இரண்டாவது மரியாதை கொடுக்கப்பட்டது. இரண்டாவது மரியாதை கொடுக்கப்பட்டது. தாவீதுக்கு மூன்றாவது முறை கூட ஒரு நல்ல வரவேற்பு இல்லாத ஒரு வீட்டிலே, ஸ்தோத்திரம், அவர் அங்கே தங்கினார். அவர் ஒரு ஓரத்தில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஓரத்தில் அவருக்குன்னு ஒரு தங்கிட ஒரு சாதாரண இடத்தை கொடுத்து நீ அதில் தான் தங்கணும் என்று சொல்லிவிட்டார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அதே அந்த சூழ்நிலைகள் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் அந்த இடத்துல தான் தங்கி இருந்தார். அவருக்கு நல்ல அவர் சாவை விரும்புகிற ஈசாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படியாவது சாவுன்னு சொல்லி அவன் சாவுக்காக கெஞ்சி நின்றார் ஈசாய். எந்த நேரமும் தாவீது சாகணும், அவன் என் நிந்தை என்றெல்லாம் சொல்லி அவனை பயங்கரமாக சபிச்சார். நீங்கள் ஸ்தோத்திரம் பாருங்கள், அவர் சொல்லும்போது, தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாரு? 69:8 சொல்றாரு. படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 69:8 சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். படிங்க பார்க்கலாம். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், நான் என் சகோதரனுக்கு நான் வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனுமானேன் என்று சொல்லுகிறார். என் சகோதரர்கள் 7 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு வேற்று மனுஷனாக மாறிட்டேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு நாம் ஒரு அருவருப்பான நிலைமையில என்னை மாத்திட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் மேலே அவர் அவ்வளவு பயங்கரமான வேதனையோடு அவர் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக சிங்கங்களும் கரடிகளும் எந்த இடத்துல வரும் என்று சொல்லப்படுகிறதோ அங்கதான் இவனை ஆடுமைக்கு அனுப்புவார். அங்க அவன் சாகணும் என்று சொல்லி, அவன் சாவை விரும்புகிறதுனால சிங்கம் கரடிகள் எங்க வருன்னு சொல்றாங்களோ அங்கதான்டா நீ ஆடுமைக்க போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவன் சாவுக்காகவே அந்த இடத்தை நியமிச்சு அங்க போய் ஆடுமைச்சிட்டு வாடான்னு சொல்லுவாராம். அதனால அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அப்பா சொல்ல தட்டாம போவானா? போய் பல மாதங்கள் அந்த சிங்கங்களின் நடுவிலே, கரடிகளின் நடுவிலே அந்த இடத்துல தங்கிதான் இந்த ஆடுகளை மேய்க்கிறான். இந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த நேரத்தில் அவன் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்று யோசித்து பாருங்கள். அந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த இடத்துல சிங்கம் கரடி வருகிறது என்று சொல்லி இரவு தூங்காமல் அப்படியே விழித்து இருப்பானா. பல மாதங்கள் அந்த இடத்துல இருக்கும் நாள் வரை பல மாதங்கள் அவன் கண் விழித்து அந்த இடத்துல அவன் நல்ல பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவன் தாவீது பாதிக்கப்படுகிற ஒரு இடம் அந்த இடம். ஆனாலும் பல முறை சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து அந்த ஆடுகளை காப்பாற்றினான் என்று நமக்கு வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த தாவீது அவ்விதமாக பண்ணார். சரி, அந்த ஆட்டையெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு ஆடுகள் நிறைய குட்டி போட்டு பல சந்தோஷத்தை நிகழ்ச்சியோடு வீட்டுக்கு வரும் பொழுது ஸ்தோத்திரம், அங்கே ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம், நீங்கள் சங்கீதம் 21 படிங்க, 69:21 படிங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, படிக்க பார்க்கலாம். 61. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அன்னைக்கு தாவீதுனுடைய ஆகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆகாரத்தை பாருங்க. என்ன ஆகாரம் தெரியுமா? தாவீது வீட்டுக்கு வரும்போது அவருக்கு தனி தட்டு தானே, தனி இடம்தான், தனி சாப்பாடு, நல்ல ஆகாரத்தை அதுல போட்டு அந்த ஆகாரத்துல ஒரு கீரை ஒன்று இருக்குமா. அந்த கீரை பயங்கர கசப்பு கலந்த கீரை. அந்த கீரையை ஒரு 2 கொத்து எடுத்து அதுல போட்டா அந்த ஆகாரம் முழுவதும் கசப்பா போயிடுமா. அந்த ஆகாரம் முழுவதும் கசப்பாக மாறி அந்த ஆகாரம் கசப்பாயிடுமா. அப்படியே வந்த உடனே பசியோட வீட்டு சாப்பாடு சொல்லி அப்படி சாப்பிடுவாரா. சாப்பிட்டா அந்த ஆகாரம் பயங்கரமா கசக்குமா. அப்படியே அந்த ஆகாரத்தை வைத்து விட்டு தேவ சமூகத்திலே அழுவாரா. ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி அப்படியே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே தன்னை அப்படியே ஒப்பு கொடுப்பாரா. பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்றது பாருங்க, படிக்க பார்க்கலாம். 53 அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அது. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நிறைவேறினதுனால சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அது நிறைவேறியது. படிக்க பார்க்கலாம்.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். பாத்தீங்களா? இதெல்லாம் சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில அப்படியே நேரிட்டது. ஹல்லேலூயா. அவர் அந்த வேதனை எல்லாம் அனுபவித்தார். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட அவருக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காடியை குடிக்க கொடுத்து அவர் அந்த இடத்துக்கு உபத்திரவப்படுத்தினார்கள். சங்கீதம் 69:20 எடுத்து படித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 69:20 எடுத்து படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. அவர் எங்க போனாலும் அவருக்கு எந்த விதமான நிம்மதியும் கிடையாது. யாரும் அவரை எந்த விசேஷத்துக்கும் அழைக்க மாட்டாங்க. யாரும் அவரை கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இப்படி நிறைய காரியங்களை அவரிடத்தை பார்க்கலாம். படிங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ? பரிதபிக்கிறவன் ஒருத்தன் கூட இல்ல. தாவீது இப்படிப்பட்ட காரியம் பண்றவன் என்று சொல்லி ஒருத்தன் கூட இல்லை. சோத்திரம். ஆனா ஈசா இப்படி எல்லாம் பண்றாரு, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர்களிடத்தெல்லாம் போய் சொல்லுவானுவாரா. தாவீது போய் சொல்லுவாரா. போய் சொல்லி, ஐயா இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, கசப்பு கலந்து வைக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட போய் சொல்லுவாராம். ஒருத்தன் கூட வந்து என்னன்னு கேட்க மாட்டானா. அதனால அவருக்கு நீதி இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு நீதியே கிடைக்காமல் போய்விட்டது. நீங்க 4ஆம் வசனம் படிங்க. 69:4 படிக்க பார்க்கலாம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், நிமித்தம் இல்லாமல் ஒன்னும் விஷயம் இல்ல, என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமறியிலும் அதிகமாயிருக்கிறார்கள். பாருங்கள், சங்கீதக்காரன் பிறந்ததுல இருந்து எவனாவது எதிரியாவானா? இது எவ்வளவு கொடூரமானது. பிறந்ததுல இருந்து வயிற்றுல இருக்கும் போதே எதிரி ஆயிட்டாங்க. இவன் கர்ப்பவதி என்று சொன்ன உடனே எதிரி ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவ்வளோ பயங்கரமான அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை சந்தித்து வந்த மனிதர். நீங்கள் 69:12 படிங்களேன். சோதரம் 69:12. வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலாக என்னை மாற்றிவிட்டார் என்று சொல்லி அவர் அழுது கொண்டே தேவ சமூகத்திலே தெரிவிக்கிறார். அந்த சங்கீதங்களை பாடுகிறார். 169வது சங்கீதத்தை அவர் அவ்விதமாக பாடுகிறார். என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே, என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களேன்னு சொல்லி கண்ணீரோடு அந்த இடத்துல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். நீங்கள் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் படிங்க பார்க்கலாம். அந்த யோவாப் என்கிற ஒருத்தன் தான் தாவீதுனுடைய அத்தை மகன் யோவாப். அவன் மாத்திரம்தான் தாவீதுட்டை சிறு வயது முதல் ஒரு தொடர்பு உடையவனாக அன்னைக்கு காணப்பட்டான். வேற யாருமே அவனுக்கு அனுகூலமா இல்லை. வாசிக்க பார்க்கலாம். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால், ஒருவேளை நீ வெளியில வரலன்னா, இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கி இருப்பதில்லை என்று. இன்று இரவு உம்மோடு. சங்கீதக்காரன் தாவீது எல்லாரும் அவனை புறக்கணிச்சாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. தன் வேலைக்காரரோடு பந்தியில் அமர்ந்திருந்தார் தாவீது. இன்று இரவு படிக்காத ஒருவரும் உம்மோடே தங்கி இருப்பதில்லை என்று. இன்று இரவு உம்மோடு தங்கி இருப்பதில்லை, உன்னோடு சாப்பிடுவதில்லை என்று எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அடுத்தது, கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும். அப்ப சிறு வயது முதல் நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிகமாய் தீமையாய் இருக்கும் என்றான். இப்ப அது தீமையா இருக்கும். அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கிறது, இந்த ராத்திரி இங்கே தங்காம இருக்கிறது, இந்த ராத்திரி உங்களோடு புசிக்காம இருக்கிறது தீமையா இருக்கும் என்று சொல்லி அவர் அங்கே யோவாப் சொல்லுகிறார். யோவாப் சிறு வயது முதல் தாவீது கூட ஒன்றாய் இருந்த மனுஷன்.
அவன் எந்த இடத்துல ஆடு மேய்ச்சாலும் அந்த இடத்துல தேடி போய் ஊரினுடைய செய்தி அங்கே போய் சொல்லிட்டு வருவானா. இப்படி சொல்லி தான் அப்படி வருகிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த சிறு வயது முதற்கொண்டுங்கிற அந்த வார்த்தையை அந்த இடத்துல அவர் இணைத்து சொல்லுகிறார். அடுத்தது ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். ஸ்தோத்திரம். 16 1 சாமுவேல் 16 13 படிங்கள். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல். ஆண்டவர் இப்படிப்பட்ட துயர காலகட்டங்களிலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். படிங்க. அப்படியே தாவீதும் அப்படியே இல்லைங்க 69 19 7 19 16 13 1 சாமுவேல் 16 13 படிங்க. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். மனுஷர் வழியா நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து. இல்ல அந்த வசனம் இருக்காது, நீங்க படிங்க. அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு சாமுவேல்ட்ட சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தையை வாசிங்க. அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு தாவீது சாமுவேல்ட்ட ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அதுல என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். 1 சாமுவேல் 16 தான் வரணும். முன்கூட்டியே வருதோ? படிங்க பார்க்கலாம். தேவனை தாவீது மலை உச்சியிலிருந்து சற்று புறம் நடந்து போன போது இது அது இல்ல, அந்த வசனம் இல்ல. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. அதுல 16 வராது, 14 பாருங்க. அதுல வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை எடுங்க, சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். தாவீதை அபிஷேகம் பண்ண சொல்லுவார்ல சாமுவேல், அந்த பகுதி எடுங்க. அதான் பாஸ்டர். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. வசனம் சொல்லுங்க. 16:1 16:9 இங்கே 16:13 போட்டிருக்கு. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். சொல்லுங்க, என்ன தெரிந்து கொண்டேன்? ராஜாவாக. எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? 1 சாமுவேல் 16:1. 16:1 கவனிங்கள். அதில் அதில் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு, ஈசாய் குமாரரில் ஒருவனை எனக்காக போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். 12 வசனம் படிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அது 13 போட்டிருக்கு, ஆனால் 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தார். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். நல்லா கவனிக்கணும். அவர் இப்படி அவனை கூப்பிட்டு அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனை எனக்காக ஈசாய் புத்திரில் ஒருவனை எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணுன்ற. அப்போ காடுகளிலே இருந்ததுனால அதில் சிவந்த மேனியும் அவனுக்கு எப்படிப்பட்ட கண்கள் பாருங்க, அழகிய கண்களும் சிவந்த மேனியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே அவனுக்கு அழகிய கண்கள் இருந்தது, ஆனால் சிவந்த மேனி இல்லை. சிவந்த மேனி என்று சொல்லுகிறது தாவீதுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா தாவீது வெயிலையும் மலைகளிலையும் தங்கி ஒரு நல்ல கூடாரம் கூட இல்லாமல் காடுகளில் தங்கி வாழ்ந்தவன். அதனால கடந்த 27 ஆண்டுகளாக அப்படிதான் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு சிவந்த மேனி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் அது மொழிபெயர்ப்பிலே தப்பான ஒரு காரியம் என்று கருதப்படுகிறது. ஆனால் என்ன இருந்தது அப்படின்னா, சிவந்த முடி தான் இருந்தது. அவர் முடி மேலே எண்ணெயெல்லாம் தடவ முடியாமல், அந்த ஒளிவ எண்ணெயெல்லாம் அவருக்கு கிடைக்காம காட்டுப்பகுதியில் அவர் ஆஃபீஸராக எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு செயல்படுத்துவதற்கு அவரே ஆடு மேய்க்கிறவன். அதனால் எதுவும் இல்லை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அதை ஒரே ட்ரெஸ்ஸை போய் அந்த குட்டை குளங்களில் போய் துவைச்சி அப்படியே அதை போட்டுக்கிட்டு இப்படி தான் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். இப்படி தான் அவருடைய சூழ்நிலை இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. அதனால அந்த இடத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அந்த நிலைமையில அவர் சிவந்த மேனி இல்லை, சிவந்த முடியோடு தான் அவர் அங்கே வந்திருக்கிறார். சிவந்த முடி உள்ளவனா, அழகிய கண்கள் உடையவனாய் அங்கே சாமுவேல்கிட்ட கொண்டு வரப்படுகிறார். அவனை போய் பலி விருந்துக்கு ஆயத்தப்படுத்த சொல்லி அப்போ சாமுவேல்கிட்ட பேசுகிறார்.
அப்போ ஆண்டவரே சவுல் கேட்டானே கொண்டு போடுவானேன்னு சொல்லி சாமுவேல் கேட்பார். அப்போ உடனே சொல்லுவார், நான் பலி விருந்து ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்லி போ என்று சொல்லி சாமுவேல் அனுப்புவார். உடனே பலி விருந்து ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்லி தேசத்தின் மூப்பர்கள் எல்லாரையும் அங்கே வருவதற்கு ஏதுவாக அவர் சொல்லிவிடுவார். உடனே எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வரும்போது அங்கே வரும்போது தான் ஈசாய் குமாரில் ஒருவனே எனக்கு நீ ஒருவனே எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவார். சரி அப்படின்ட்டு ஈசாயிட்ட முன்கூட்டியே சொல்லிடுவான், அந்த மாதிரி உன் குடும்பத்தை தேடி வர எல்லாம் பலி விருந்துக்கு ஆயத்தமானும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 100 மாடுகள் எல்லாம் அடிக்கப்படுகிறது. 100 மாடுகள் அடிக்கப்படுகிறது. அப்படி 100 மாடுகள் எல்லாம் அடிக்கப்பட்டு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வைக்க எல்லாம் காத்திருக்க சாமுவேல் வராரு. சாமுவேல் வருகைக்கு எல்லாரும் காத்திருக்கிறார்கள். எல்லாம் வந்ததும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊரே எல்லாம் கூடிடுச்சு. இஸ்ரவேலர் எல்லாம் கூடிட்டாங்க. ஒரு பண்டிகை நாள் மாதிரி அந்த பலி விருந்து, அந்த விருந்துக்கு எல்லாரும் வந்து விட்டார்கள். அப்போ வந்து ஈசாய் இவருடைய பிள்ளைகளெல்லாம் கொண்டு வான்னு சொன்ன பிறகு ஒவ்வொருத்தனையா கொண்டு வர வைக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையா கொண்டு வந்து வர வைக்கிறார். 6வது வசனம் படிங்க. 3வது வசனம், ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். எல்லாரும் புறக்கணித்த தாவீத, எல்லாரும் வேண்டாம் என்று சொன்ன தாவீத, எல்லாரும் ஒதுக்கி வச்ச தாவீத, எல்லாராலும் விரும்பப்படாத தாவீத, எல்லாராலும் அருவருக்கப்பட்ட தாவீத, எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட தாவீத, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீத ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு போ என்று ஒரு சாமுவேலை ஏவி விடுகிறார். அவரும் ஓடி வருகிறார். ஈசாய் புத்திரரில் ஒருவனை நான் அரசனாக மாற்றப் போகிறேன் என்று பலிவிருந்தை ஏற்படுத்தி அவர் சீக்கிரமாய் வந்து பலிவிருந்தை ஆயத்தப்படுத்தி ஈசாய் உன் பிள்ளைகளை கொண்டு வா என்று சொன்ன பிறகு அப்ப எல்லா 7 பிள்ளைகளையும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். அதுல மூர்த்தவன் குமாரன் வருகிறான், எலியாப். அவன் சோதரன் எலியாப்பை கொண்டு வந்து நிறுத்தி இந்த அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா, எலியாப்பை பார்த்து இது இவன் இல்லை ஆண்டவர் சொல்லிடுறான், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். எலியாப் என்றால் அவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம், அவரை ஒரு மூர்த்த குமாரனுக்கு எலியாப் என்கிற பெயர். அவன் தேவனை போன்றவன். பாருங்க, அவனே பேருக்கு அர்த்தமே பாருங்க, தேவனை போன்றவன். அவனையே அவர் வந்து பொருட்பண்ணல. ஸ்தோத்திரம். அடுத்தது இளையவன் ஒருவன் வருகிறான். உடனே இளையவன் ஒருத்தன் வருகிறான். அவன் பேர் வந்து அபினாதாப் என்றால் பிரியன். அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவன் என்று, ஒரு பிரியமானவன் என்று அவனுக்கு பேரு. அடுத்தது சம்மா வருகிறான். சம்மா என்றால் தாளந்து நிறைந்தவன் என்று அர்த்தம். தாளந்து நிறைந்த சம்மா வருகிறான். அவனும் இல்லடா, ஒருத்தர் இல்லைன்னு ஒவ்வொருத்தரையா புறக்கணிச்சுட்டு சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. என்னது, ஆண்டவர் சொன்னா கரெக்டா தானே சொல்லுவாரு, என்ன இப்படி ஆகி போச்சு, ஒருத்தன் இல்லைன்றாரு. ஏய் ஈசா இங்க வா, ஆமா உனக்கு வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு சொன்னதும் அப்பதான் யோசித்து, மெதுமா ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் இங்கெல்லாம் வரமாட்டான், அவனை கூட்டு வாழை அப்படின்னு சொல்லி உடனே ஆள் அனுப்பினான். ஆள் அனுப்பினா எங்க இருப்பான், அவன் எங்க போனானோ எங்க இருப்பானோ தெரியாது. 4 திசையிலும் ஆட்களை அனுப்பி எங்க இருக்கிறான்னு பார்த்து அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கடா என்று சொல்லி உடனே தாவீதை தேடி ஆட்கள் போகிறார்கள். அப்பொழுது அவன் ஒரு மூலையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு சங்கீதங்களை பாடிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற தாவீதை கண்டு உடனே சொல்லுகிறார்கள், தாவீது உன்னை சாமுவேல் கூப்பிடுகிறார் என்று சொன்னதும், ஏன்னா அவனை யாருமே கூப்பிட்டதில்லை. 27 ஆண்டுகள்ல ஒருத்தன் கூட வந்து இவங்க கூப்பிடுறாங்கன்னு ஒருத்தர் கூட கூப்பிட்டதில்லை. ஆனா முதல் முறையாக ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு என்ன தெரியுமா, சாமுவேல் உன்னை கூப்பிடுகிறார், தீர்க்கதரிசி சாமுவேல் உன்னை கூப்பிடுகிறார் என்று சொன்னதும் சங்கீதக்காரனாகிய தாவீது திரும்ப கேட்கிறார், நல்லா சொல்லு, நீ யாரா பொய் சொல்றியா, இல்லை சொல்லு அப்படின்னு சொன்னதும், இல்லை தாவீது, நாங்க என்னைக்காவது வந்து கூப்பிட்டுருக்கோமா, யாராவது உன்னுடைய விஷயத்துல தலையிட்டு இருக்கிறோமா, இல்லை இன்னைக்கு தானே நான் உன்னை வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதும், ஆமாம் என்று சொன்னதும் உடனே ஓடோடி வருகிறார். அந்த சிவந்த முடியோடு அந்த அழகிய கண்களோடு ஓடோடி வந்து அந்த சாமுவேல் இடத்துல என்னை கூப்பிட்டீங்களா என்று சொல்லி அவனு கேட்குற அந்த நேரத்தில் அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் அந்த சாமுவேல் ஸ்தோத்திரம் படிங்க, 16-12 படிங்க பார்க்கலாம். 12 படிங்க.
ஆளனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இப்ப என்ன பண்ணு, நீ அவன் அங்க வந்துட்டு இருக்கும் போது அவனை சொல்றாரு, இவனை அபிஷேகம் பண்ணு. எப்படி அபிஷேகம் பண்ணு? எழும்பு என்று சொன்னதும் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு முன்பாக இப்ப சாமுவேல் என்ன செய்கிறார்? எழுந்து நின்று வரவேற்கிறார். தாவீதை எழுந்து நின்று வரவேற்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பாதத்தில் நீ படுகிற எல்லா உபத்திரவத்திற்கும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு வரும். அதே தாவீதுக்கு எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த இடத்துல வரும்போது அந்த தாவீதுக்கு எழும்பி நின்று ஆண்டவருடைய மனுஷன், தீர்க்கதரிசியாகிய மனுஷன், அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த சாமுவேல், கோராகு புத்திரரில் வெளியான சாமுவேல் இப்ப என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் எழுந்து அவனை வரவேற்று, அவன் தான் இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். உடனே அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணார். இன்னொரு வசனத்தை நீங்கள் அப்படி அபிஷேகம் பண்ணும்போது தான் அங்கே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 118வது சங்கீதம் அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணி முடித்து அந்த நேரத்தில் எழுதப்பட்ட பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த அருமையான சங்கீதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாடல்கள் ஸ்தோத்திரம் 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை யாசர் குழுவினர் எழுதி பாடின ஒரு சங்கீதமாக, அந்த 3 பண்டிகை காலங்களிலும் பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக 136வது சங்கீதமும் அதோடு இணைந்து பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அப்பொழுது அங்கே என்ன நடந்தது பாருங்கள். நீங்க 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்கிறதான வார்த்தையை அந்த அபிஷேக நேரத்திலே அருமையான தாவீது சொல்லுகிறார். அடுத்தது 7ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். அல்லேலூயா. இந்த 8வது வசனத்தை நீங்க படிப்பில் என்றால் அந்த 8வது வசனம் தான் இந்த வேதத்துக்கு மைய வசனம் என்று எபிரேய தோல் சுருள் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். இது மைய வசனம். இது வந்து ஒரு மைய வசனம். இந்த 8வது வசனம் அதுல மைய வார்த்தை என்று சொல்லுகிறது. கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை தான் மைய வார்த்தை. ஆகவே 8வது வசனத்தை படிப்போம். 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பார்த்தீங்களா? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்கிற இந்த வேத வசனம் தான் எபிரேய தோல் சுருளின்படி இந்த வேதத்துக்கு நடு மைய வார்த்தை. அடுத்தது அந்த மைய வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா கர்த்தர் என்கிற வார்த்தை தான் மைய வார்த்தை. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இப்போ நம்ம படிக்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் எபிரேய தோல் சுருள்களில் எழுதப்பட்ட ஒரு ஸ்தோத்திர சரித்திரமாக இவைகள் காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் 118 13 படிங்க. படிங்க பார்க்கலாம். 13. நீ விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ என்ன செய்தார்? எனக்கு உதவி செய்தார், என்னை தூக்கி நிறுத்தினார். பார்த்தீங்களா? எவ்வளோ பயங்கரமான விஷயம் பாருங்க. அடுத்தது நீங்கள் சங்கீதம் 118 15 படிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமம் என்றால் எபிரேய சொல் பட்டயத்தை உருவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமம் என்றால்
பட்டயத்தை, ஒரு யுத்தத்திற்கு பட்டயத்தை எடுத்து உருவி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவதால் பராக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய சொல்லிலே. ஆகவே பட்டயத்தை உருவி அந்த இடத்துல தன் பராக்கிரமத்தை தெரிவித்த ஒரு சூழ்நிலை தான் அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு நேரிட்ட அந்த ஆசீர்வாதம். அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீது எல்லாரும் அவருக்காக நிற்கக்கூடிய நிலையிலே அதுக்கப்புறம்தான் பலி விருந்து நடந்தது. பலி விருந்து நடக்க போற நேரத்துல ஆண்டவர் தாவீது வரணும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தாவீது வந்த பிறகுதான் அந்த பலி விருந்து நடந்தது, அபிஷேகம் நடந்தது, எல்லா விஷயங்களும் அங்க கடகடான்னு நடக்க ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் ஒன்றும் புரியல. நீங்க 20ஆம் வசனம் படிங்க, 20வது வசனம் படிங்க. கர்த்தரின் வாசல் இதுவே, கர்த்தரின் வாசல் இதுவே. எதுக்கு நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். எதுக்கு இந்த வாசலை சொல்றாருன்னு சொன்னா, அவர் கடந்த 27 ஆண்டுகளாக அவர் எந்த விதமான இடத்துலையும் அவர் இருந்ததில்லை. நான் ஆலயத்துக்கு போனதில்லை, ஆலயம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அவர் சில பலி செலுத்துவதெல்லாம் பார்ப்பாராம். எப்படி பார்ப்பார்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்துவதெல்லாம் பார்ப்பாராம். அந்த பலி செலுத்துவது எங்கேருந்து பார்ப்பார்னா, ஏதோ ஒரு இடம் இருக்குமா, அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து அந்த பலி நடக்கிறத பார்ப்பாராம். மற்றபடி ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது, யாருமே கொண்டு போனது இல்லையா. அதனால் இப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஆலயத்துக்குள்ளே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரை கழுத மேலே ஏற்றி, அந்த அபிஷேகத்துக்கு பிறகு கழுத மேலே ஏற்றி அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அவர் சொல்றாரு, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இந்த வாசல் வழியா பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவ்விதமாக சொல்லுகிறார். 21ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 21ஆம் வசனம். கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அடுத்தது நீங்க 21ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 25ஆம் வசனம் படிங்க. 25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி சொல்லுகிறார். அங்கே கர்த்தாவே ரட்சியும் என்கிறதற்கு எபிரேய சொல்ல ஓசன்னா என்று அர்த்தமாம். பாருங்கள், ஓசன்னா என்று அந்த இடத்துல அவர் சொல்லி அந்த கழுதை மேலே போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் நிறைய காரியங்கள் ஒற்று போகும். ஆகவே தாவீதோடு அந்த தாவீதோடு ஆண்டவர் இறங்கி பாருங்க, தாவீது, உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தினா உன் சந்ததியில நான் வரப்போறேன்னு சொல்லிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து இன்னைக்கு தாவீதை அவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவருக்காக இந்த பூமியில் அவன் அங்கீகரிக்கப்பட்டு, அவருக்காக ராஜ்யத்தை 40 வருஷம் ஸ்திரப்படுத்தி, அவருக்காக அவருடைய சந்ததியில அவர் ஆண்டவர் கடந்து வரும்படி பாருங்கள் பல சூழ்நிலைகளை நேரிட செய்தார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் தாவீது போல புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்படி ஒரு தீங்கு அனுபவிச்ச மனுஷன். ஆனா கர்த்தர் பாருங்க தாவீதை இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தார் என்று. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கும் பல இடங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆனால் எந்த இடத்துல என்ன வந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னால், நம்மையும் அந்த அவருக்காக நாம் வாழ்வது உண்மையானால், அவருக்காக நாம் நிற்பது உண்மையானால், அவருக்காக நாம் செயல்படுவது உண்மையானால், நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க செய்வார், நம்முடைய தலையை உயர்த்துவார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி சிங்காசனங்களில் அமர பண்ணுவார். அந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார். அவர்தான் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து இந்த 118ஆம் சங்கீதம் எழுதப்பட்ட அந்த நோக்கத்தை, காரியங்களையும் பின்னணியையும் எங்களுக்கு நீ தெரிவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் எப்படி தாவீதை தனக்காக அபிஷேகம் பண்ணீரோ, இந்த உலக வாழ்க்கையில உமக்காக வாழ எங்கள் அபிஷேகம் பண்ணும். ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உங்களுக்கே தருகிறோம். இயேசு ஒருவேளை இந்த பகல் வருவீர் என்றால் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட், பிரைஸ் காட்.